குழந்தை மாதிரி தூங்குறத பாரு. வருண், எழுந்திருங்க, நேரமாச்சு. வருண், எழுந்திருங்க. எந்திரிக்க சொன்ன திரும்பியா படுக்கிறீங்க? எழுந்திருங்க வருண். பூமி, எதுக்கு இப்ப என்ன எழுப்புற? தூக்கமா வருது. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ். மணி 8 ஆயிடுச்சு. இப்ப தூக்கமா வருதா? ஆபீஸ் போக வேண்டாமா? எழுந்திருங்க வருண். வருண், எழுந்திருங்க. எழுந்திருக்க மாட்டீங்களா? கண்ணரிக்கல கைப்படிக்கல உள்ள வந்து ஒட்டி கிட்ட காதல் தாலாட்ட மெல்ல வாலாட்ட வருண், என் பாட்ட நித்தோ நீ கேட்ட. கண்ணடிக்கல கைப்பிடிக்கல பச்சை புய சொல்ல சொல்லி வாங்கும் பாராட்ட வண்ண பூ மூட்ட என் கூட்ட விட்டு போமாட்டேன். வருண், இந்த விடுங்க, நான் குளிச்சிட்டேன். அதனால என்ன? இன்னொரு தடவை குளிச்சுக்கோ. வேணும்னா ஒன்னா சேர்ந்து விடுங்க வருண். வருண், அத்தை. நான் இல்லம்மா. வேண்டாம் வருண். வருண் சொன்னா கேளுங்க. வருண், வேண்டாம் வருண். வருண், நான் குளிச்சிட்டேன். வருண், உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல. ப்ளீஸ் வருண். நீ ஆபீஸ்க்கு போனாலும் நான் விட மாட்டேன். ஏய், வா. வருண், வருண், வேண்டாம் வருண். ப்ளீஸ் வருண், நான் குளிச்சிட்டு சொன்னா கேளுங்க. விட மாட்டேன். ஏய், பூமி. மறுபடியும் அத்தையா? இதுக்கு மேல நான் ஏமாறுவேன் நினைச்சியா? தோ வரேன். ஐயோ வருண், அத்தை. இருக்கட்டும். என்ன விடுங்க வருண், ப்ளீஸ் வருண். அத்தை வருங்கிறாங்க. அத்தை, ஆமா. அத்தை, குட் மார்னிங். குட் மார்னிங். ஏன் வந்தீங்க? எப்ப வந்தீங்க? வருண், போதும் போதும், சமாளிக்காத. உங்க வயசை தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். அது வந்து பூமியா கிட்ட ஒரு ஜோக் சொல்லிட்டு இருந்தா, அதான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சரி, நீ போய் குளி. பூமிகா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, பேசலாமே. உங்க மருமக கிட்ட நீங்க பேசாம வேற யார் பேசுவாங்க? உள்ள வாங்க. வாங்க வாங்க. இது பொம்பளைங்க சமாச்சாரம், நாங்க பேசிக்கிறோம். நீ போ. பூமி, வாமா. போமா. அத்தை, வாமா, திரும்பி நில்லு.
சின்ன சிரிசுங்க சந்தோஷமா சிரிச்சு விளையாடிட்டு இருந்தீங்க. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அட ஏமா அப்படி பதற? இந்த வயசுல ரொமான்ஸ் பண்ணாம வேற எப்பமா பண்ண போற? அத்தை எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன் பூமி. நீ ஒண்ணும் வெக்கப்படாத சரியா? ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ இப்ப வேற சரிம்மா வேண்டாம் விடு. எதுக்கு உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு? நீ போ, நான் அப்புறமா பேசுறேன். போமா. அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லம்மா, நீயும் வருவ இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப போய் நான் இத எப்படிமா? அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ப்ளீஸ் அத்தை, என்கிட்ட பேச நீங்க இப்படி எல்லாம் தயங்காதீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. பூமி, நான் இதையே திரும்ப திரும்ப பேசுறேன்னு நினைக்காத. எதா அத்தை? விரதம். நீ விரதத்தை சரியா முடிக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பயம் என்னன்னு வருணுக்கு புரியாது, ஆனா உனக்கு புரியும்ல. நீ பயபக்தி உள்ள பொண்ணு தானே. எந்த பூஜையும் அறக்குறையா முடிஞ்சா அது குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. அதுலயும் நீ வருணுக்காக இருந்த விரதம், அத முழுசா முடிக்கணுமா இல்லையா? அத்தை அத பத்தி வேதவல்லி அம்மா. பாத்தியா, நீ குறுக்க பேசுற. இதுக்கு தான் நான் எதுவுமே சொல்லலன்னு சொன்னேன். இல்ல அத்தை, நீங்க சொல்லுங்க. மங்கள பூஜையில விளக்கேத்தின, விளக்கு அணைஞ்சு போச்சு. காரடையா நோம்பு இருந்த, கடைசி நிமிஷம் அத முடிக்காம வீட்டுக்குள்ள வந்துட்டேன். என்னால முடியலையே. பூஜை அறையில மறந்தும் கூட உன் காலடி படக்கூடாது. இப்படி எல்லாமே தடப்பட்டு போகுதுன்னா என்னமா அர்த்தம்? நம்ம வீட்ல ஏதோ தீய சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். அத்தை நானும் அதை நினைச்சுதான் பயப்படுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அத்தை? எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டே பாரு. எப்பேற்பட்ட தீய சக்தியையும் அக்னி தெய்வத்தால விரட்ட முடியும் இல்லையா? பயபக்தியோட நீ அந்த அக்னி தெய்வத்தை கும்பிட்டுட்டு கையில தீச்சட்டி எடுத்துக்கிட்டு இந்த வீடு முழுக்க சுத்தி வரணும். சாம்பிராணி போட்டு துஷ்ட சக்திகளை விரட்டுறது காலங்காலமா இருக்கிற வழக்கம் தான். ஆனா நம்ம வீட்ல கொஞ்சம் பெரிய பிரச்சனைங்க ஓடுது இல்லையா? அதான் நீ தீச்சட்டியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் போய் ஒவ்வொரு மூலைக்கும் சாம்பிராணி போட்டு பூஜை பண்ணா நம்மள பிடிச்சிருக்கிற எல்லா கெட்ட சக்தியும் போயிடும்னு நான் நம்புறேம்மா. சரிங்க அத்தை. நானும் இந்த பூஜையை பண்ணிருக்கேன் பூமி. அதுக்கப்புறம் தான் வருணோட அப்பாவுக்கு ஏறுமுகம் தொடங்குச்சு. புருஷனோட ஆயுள், குடும்பத்தோட விருத்திக்காக உன்னால இந்த பூஜையை பண்ண முடியுமா? என்னம்மா ஏதோ யோசிக்கிற? சரி, உனக்கு விருப்பம் இல்ல நினைக்கிறேன், விடு. இந்த குடும்பம் எப்படி போனா உனக்கு என்ன? நீ ஜாலியா இரு. நான் தெரியாம கேட்டுட்டேன். அத்தை அத்தை, தீய சக்தியை விரட்டுற அக்னி பூஜைய நான் பண்றேன் அத்தை. நிஜமாவா பூமி?
உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. என்ன கையில நெருப்பு சட்டியை எடுத்துக்கிட்டு வீடு முழுக்க சுத்தி வரணும். உன்னால அது முடியுமா? முடியும் அத்தை. மனசுல உண்மையான பக்தி இருந்தா எதுவும் முடியும். கடவுள் எனக்கு துணையா இருக்காரு. எதுக்கும் நல்லா யோசிச்சுக்கோ பூமி. அத்தை, இந்த வீட்டோட நல்லதுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுதான் இந்த வீட்டுக்கு நல்லது. அதுக்குதான் இந்த பிளானே. தெரியுமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அப்போ வருண் கிட்ட இந்த விஷயத்தை நீயே சொல்லிடு. ஏன்னா நான் சொன்னா அவனுக்கு புரியாது. நான் பூஜைக்கான ஏற்பாடு பண்றேன். வருணை நீயே கன்வின்ஸ் பண்ணிடுமா? சரிங்க அத்தா. பூமிகா, என் பையனுக்கு நீ பொண்டாட்டியா இருக்கவே முடியாது. நீயா போயிருந்தா நல்லபடியா தப்பிச்சிருப்ப. ஆனா இப்போ என்ன பண்றது, உன் விதி அப்படி இருக்கு. பூமிகா, உனக்கான முடிவு நெருங்கிடுச்சுன்னு சொன்னல. நீ எடுக்க போற இந்த தீச்சட்டி வீட்டுல இருக்கிற கெட்ட சக்தியை விரட்டுறதுக்காக இல்ல, உன்னையே விரட்டுறதுக்கு. நெருப்ப எடுத்துக்கிட்டு பூமிகா ஒவ்வொரு ரூமுக்கும் போயிட்டு வரும்போது வந்தனா கிட்ட படியில எண்ணெயை ஊத்தணும்னு சொல்லிருக்கேன். ஒருவேளை அது மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கெமிக்கல் பொடியிலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது பூமிகா. நீ தீச்சட்டியை எடுத்துட்டு போகும்போது சாதாரணமா தான் இருக்கும். உள்ள சூடு ஏற ஏற இந்த கெமிக்கல் அதோட வேலையை காமிக்கும். என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சு மொத்தமா உன் முந்தானையில முடிச்சு வச்சிருக்கிறத பார்த்து பார்த்து என் வயிறு எப்படி பத்தி எரியுதோ அதே மாதிரி இந்த நெருப்பு எரியும். அதுக்கப்புறம் பூமிகா, இப்படித்தான் நான் உனக்கு முடிவு கட்ட போறேன். ஏன்னா உன் தகுதிக்கு மீறி நீ ஆசைப்பட்டுட்ட. வரக்கூடாத இடத்துக்கு நீ வந்துட்ட. அதான் உன்னை எங்க அனுப்பி வைக்கணுமோ அங்க அனுப்பி வைக்க போறேன். பூமி, நீ தீச்சட்டி எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். வருண், சாமி விஷயத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தானே
நான் இப்படி எல்லாம் பண்றேன்? குடும்பத்தோட நல்லதுக்காக நீ கையில நெருப்பு சட்டி எடுத்து ரிஸ்க் எடுத்துக்கணுமா? என்ன பூமி இது? இதை விட்டா வேற பரிகாரமே இல்லையா? இல்ல, நான் அம்மா கிட்ட பேசுறேன். ஐயோ வருண், என்ன இது? நான் என்ன சொன்னாலும் அம்மா கிட்ட பேசுறேன், அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்றீங்க. பின்ன அம்மா சொல்லிதானே இப்ப நீ இந்த பூஜையை பண்ண போற? அத்தை நம்ம வீட்டுக்கு பெரியவங்க வருண். அவங்க நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. அதை நான் செய்யணும். ஒரு மருமகளா அது என்னோட கடமை. பூமி, நீ இந்த குடும்பத்தோட நல்லதை யோசிக்கிற மாதிரி நான் உன் பாதுகாப்பையும் யோசிக்கணும்ல. ஏங்க, காலங்காலமா தீச்சட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல பயப்பட என்னங்க இருக்கு? சொல்லப்போனா இந்த பூஜையை பண்ண நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். பூமி, சும்மா என்ன சமாதானப்படுத்த பார்க்காத. அம்மா எதுக்கு முடிஞ்சு போன பேச்சை எடுத்தாங்க? ஏங்க, அவங்க பயப்படுறது நியாயம் தானே. விரதத்தை சரியா முடிக்கலையேன்னு எனக்கு கூட மனசுக்கு நிம்மதியா இல்லங்க. பூமி, நீயும் அம்மாவும் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? வேதவழி அம்மா சொன்னா கூட நீங்க கேட்க மாட்டீங்களா? இல்ல, எனக்கு தெரியும். அம்மா தான் தேவையில்லாம உன்னை கட்டாயப்படுத்துறாங்க. இப்படியே போச்சுன்னா ஏன்னா ஒரு விரதம் பூஜைன்னு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது சரி வராது. இன்னைக்கு நான் அம்மா கிட்ட சொல்லதான் போறேன். ஐயோ வருண், வருண் ப்ளீஸ் வருண், நில்லுங்க, போகாதீங்க வருண். வருண் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க வருண். இப்ப எதுக்காக இவ்ளோ கோவப்படுறீங்க? அத்தை ஒண்ணு என்ன கட்டாயப்படுத்தல. பூமி, இப்படி ஒரு பூஜை இருக்குமா, உன்னால பண்ண முடியுமான்னு அன்பா தான் கேட்டாங்க. போதும், அன்பா கேட்டாலும் இப்ப எதுக்குங்கிற? ஏன்னா இப்பதான் நீ ஒரு விரதத்தை முடிச்சிருக்க. நீ சரியா சாப்பிட்டு தூங்கி எத்தனை நாளாச்சு பூமி? ஆல்ரெடி நீ வீக்கா இருக்க. இந்த நேரத்துல உன் கையில நெருப்பு சட்டியை கொடுத்து எனக்கு பயமா இருக்கு பூமி. என் புருஷன் என் பக்கத்திலேயே இருக்கும்போது எனக்கு என்ன ஆபத்து வர முடியும்? நாம ராம் சேத்தா இல்லத்துல இருக்கும் போதே நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க. எந்த ஆபத்தும் என்ன நெருங்க விட மாட்டேன்னு சொன்னீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நீங்க காப்பாத்திட்டு தானே இருக்கீங்க. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கெடுதலும் வராது. தாலிதான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை. அன்னைக்கு மட்டும் என் கழுத்துல இந்த தாலியை நீங்க கட்டலன்னா எனக்கு உயிரையும் கொடுத்து எனக்கு வாழ்க்கையும் கொடுத்த உங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த தீச்சட்டியை எடுக்க மட்டும் இல்ல, அக்னியில இறங்க கூட நான் தயாரா இருக்க வருண். பூமி, என் வேண்டுதல் விஷயங்கள்ல மட்டும் நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது வருண். பிளீஸ். பூமி, இப்படியே சொல்லி சொல்லி என்ன சம்மதிக்க வச்சிடுற. இருந்தாலும் இப்ப வேண்டாம் பூமி. உன் உடம்பு கொஞ்சம் தெம்பாகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். கடவுளுக்கு பரிகாரம் பண்ண மனசுல பக்தி இருந்தா போதுங்க, உடம்பு தானா கை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல என் ஊட்டச்சத்தே என் கூட இருக்கே, நான் எதுக்கு பயப்படணும்? இந்த பரிகாரத்தை நான் நல்லபடியா செஞ்சு முடிப்பேன். நீங்க கவலையே படாதீங்க. பூமி, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு கேட்கல. ஏதோ தப்பு நடக்க போதுன்னு மட்டும் அது சொல்லுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.